What's up, guys? Welcome back to Hats Off ஆடுஜீவிதம் த கோட் லைஃப். இந்த படம் வந்து 2024ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைமாக வந்து ரிலீஸ் ஆனுச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் வந்து மாலிவுட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட், மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தை ட்ரை பண்ணாதவங்க, இந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்கேலில் ஒரு லாங் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா அந்த படத்தில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க. பெஸ்ட் ஆக்டிங்காக இருக்கட்டும், பெஸ்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், பெஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருந்தாலும் ஏன் வந்து இந்த படம் வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் கூட அடிக்கலை? அதுதான் என்னோடய கேள்வியாக வந்து இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ வந்து யாருமே வந்து இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். பிகாஸ் ஆஃப் இட் டிசர்வ் இட். நான் வந்து நேஷ்னல் அவார்ட்ஸ் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். நேஷ்னல் அவார்டுன்றது வந்து ஒவ்வொரு ஃபிலிமை வந்து அந்த ஒரு ஃபிலிம் பெஸ்ட்டுன்றதுக்கு ஒரு ஹானர் பண்ணுற விதமாக அந்த படத்தை வந்து நேஷ்னல் அவார்ட்ஸில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆனால் இந்த படம் வந்து ஒரே ஒரு நேஷ்னல் அவார்ட் கூட அடிக்கலைங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த படம் எடுக்கிறதுக்கு மட்டும் 10 இயர்ஸ் ஆணுச்சு. 10 இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க்கை ஒரு ரெக்கக்னிஷன் கூட இல்லாமல் வந்து பண்ணிட்டாங்க கடைசி வரைக்கும். அண்ட் வந்து நேஷ்னல் அவார்டு இந்த படத்துக்கு ஏன் கிடைக்கலன்றதை தாண்டி, இந்த படத்தில் அப்படி நேஷ்னல் அவார்ட் கொடுக்காத அளவுக்கு அப்படி என்ன இல்லை அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து பெஸ்ட் டைரக்ஷன், நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எடுத்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கு, எந்த அளவுக்கு ஒரு மெனக்கெடல் வந்து அந்த படத்தில் இருக்குன்னுட்டு. நீங்கள் அதோட ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து ஹாலிவுட்டில் கூட இது வரைக்கும் எந்த படத்துலையும் நான் எடுத்து பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டே, அந்த தண்ணி குடிக்கிற ஷாட்டே வந்து அந்த அளவுக்கு அந்த மியூசிக்கோட, பிருத்திவியோட ஆக்டிங், அவரோட சார், லெஜண்ட் சார் நீங்கள். அந்த அளவுக்கு வந்து இருக்கும் அந்த ஆக்டிங் வந்து. நீங்கள் அந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா படம் பார்க்கலன்னா நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியாது கடைசி வரைக்கும். ஏன்னா அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு மெனக்கெடல் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் அது பார்த்தீங்கனாலே பை நீங்கள் ஒரு ஃபிலிம் எந்தூசியாஸ்டிக்காக இல்லைனாலுமே அந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த படம் வந்து எந்த அவார்டுமே வாங்கலை. அந்த படத்தை பெஸ்ட் ஆக்டிங்க்கான நேஷ்னல் அவார்டு வந்து 12th ஃபெயிலுக்கு விக்ரந்த் மெசாய்க்கு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ரைட். பட் ஆனால் இனி ஒரு அவார்டு வந்து ஜவானுக்கு, ஷாருக் கானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஷாருக் கான் வந்து ஆக்சுவலாக அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஜவான். அந்த படத்துக்கு வந்து கொடுக்கறத தாண்டி நீங்கள் வந்து ஏன் ஒரு நல்ல படங்களுக்கு ஏன் வந்து அந்த அவார்ட் வந்து போய் சேரலை? ஒரு நல்ல ஆக்டருக்கு, நான் நல்ல ஆக்டர் இல்லைன்னு நான் சொல்லலை ஷாருக் கான். பட் ஆனால் ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டிங் பண்ண ஒரு ஆக்டரை வந்து நீங்கள் வந்து ரெகக்னைஸ் கூட பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் ஃபேர். ஏன்னா இது வந்து மாலிவுட்லேயுமே பெஸ்ட் மாலிவுட் மூவிக்கு வேறு ஏதோ ஒரு மூவி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன ஒரு விஷயம்னே எனக்கும் புரியல. அண்டு இதை தவிர்த்து பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டுக்கு வந்து த கேரளா ஸ்டோரியோட மூவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அது உண்மையாலுமே நான் கேட்குறேன், கேரளா ஸ்டோரியை விட கோட் லைஃப் வந்து 100x டைம்ஸ் பெட்டர்னு நான் எல்லா விதத்துலையுமே சொல்லுவேன். பை டைரக்ஷனாக இருக்கட்டும், பை கலரிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லா ஸ்டோரி மொதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரு டாப் நாச்சாக இருந்த ஒரு படத்துக்கு ஏன் வந்து ஒரு பெஸ்ட் டைரக்டர், அதாவது அவரோட லைஃப்பில் வந்து 12 இயர்ஸ் இதுக்காக வெயிட் பண்ணி அவரோட அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் அந்த படத்துக்கான ஒரு அங்கீகாரம் கூட அந்த டைரக்டருக்கு வந்து கிடைக்கல. அண்ட் இதை தாண்டி வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன், பேக்ரவுண்ட் மியூசிக்கு அனிமல் படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து அனிமல் படம் விச் இஸ் ஓகே, டோட்டலி ரைட். நான் வந்து அந்த படம் வந்து உண்மையாலுமே ஒன் ஆஃப் த சூப்பர்ன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் அந்த ஆடுஜீவிதம் படத்தோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை கம்பேர் பண்ணும்போது உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த படத்துக்கு ஈக்குவலாக எந்த படமுமே நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு கேள்வி ரைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் படம் வந்து வரணும்னா, இந்த அளவுக்கு ரொம்ப ப்ராமிசிங்காக எடுக்கணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தான் மட்டும் முடியும். நீங்கள் வந்து நிறைய பேர் பேசுங்க. இந்த பேசுகிறதுனால வந்து அவார்ட் திருப்பி கிடச்சிருமான்றதை தாண்டி, இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்தா வந்து அவங்க வந்து இனிஷியேட்டிவாக வந்து எடுப்பாங்க. இனி நிறைய இனிஷியேட்டிவாக வர்ற படங்களுக்கு வந்து நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி வரும், ஏன்டா அவார்ட் கொடுத்தா மட்டும் எல்லாமே மாறிடுமா? ஆடுஜீவிதம் படம் வந்து சூப்பர்னு சொல்லிடுவாங்களா? அது இல்லை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கிற படங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஆதரவு கொடுத்தே ஆகணும் கைஸ். ஏன்னா அந்தளவுக்கு
ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்திருக்காங்கன்னா, அதுக்கான உழைப்புக்கான பயன் வந்து உண்மையாலுமே ஒரு ரெகக்னிஷன் தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் ஒரு நேஷனல் அவார்டு குடுக்கறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்ட்டு ஒண்ணு தயவு செஞ்சு வைங்க. ஏன்னா, அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்கு உள்ளார வர்ற படங்கள் மட்டும் நல்ல படங்கள் அப்படின்ற மாரி நீங்க வேணா ஒரு ஃபிக்ஸடா வச்சுருங்க. அதுபடி நேஷனல் அவார்ட் குடுங்க, ஏத்துக்கலாம். பட் ஆனா, நீங்க ஒரு நேஷனல் அவார்டுன்றது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆர்ட் ஃபிலிம், ஒரு பெர்ஃபெக்ட்டா நம்ம கல்ச்சர வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற ஃபிலிம், அதுக்கப்புறம் ஒரு சமூக நீதி கருத்து வந்து நம்ம வந்து தெரிவிக்கிற ஃபிலிம், அந்த மாரி வந்து ஃபிலிம்ஸ்க்கு வந்து நீங்க வாய்ப்பு குடுக்காம, ஒரு கமர்ஷியல் சினிமா விச் இஸ் டன் 1000 crores அதுவும் பாலிவுட், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹாலிவுட்க்கு ஈக்குவலான ஒரு டைரக்ஷன், ஒரு புரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இருக்கிற ஒரு அ இண்டஸ்ட்ரி வந்து, நீங்க வந்து ஒரு மாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஹை லெவல்ல ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏன் நீங்க அவார்ட் குடுக்கலன்றது தான் என்னோட ஆதங்கமே தவிர, உங்களுக்கு அவார்ட் கிடைச்சது வந்து அவங்களுக்கு அவார்ட் குடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து நான் வந்து நெனைக்கல. அண்ட் ஆடு ஜீவிதம் டிசர்வ்டு தட். நான் வந்து அதுதான் நான் சொல்லுவேன். பிருத்திவிராஜ் டிசர்வ்ட் தட், பிளெஸ்ஸி டிசர்வ்ட் தட். ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்ட்டுன்னு தெரியல. எனக்கு வந்து கரெக்ட்டுன்னு தோணுச்சு. அதனால நான் பேசினேன். ஏன்னா, நல்ல படங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஷவுட் அவுட் குடுத்தே ஆகணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் ஆல் டைம் இஸ் ஆடு ஜீவிதம். கண்டிப்பா இதுவரைக்கும் நீங்க பார்க்கலன்னா, கண்டிப்பா போய் ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸா வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த படம் பார்த்து முடிச்சோனே நம்ம லைஃப் எவ்வளோ பெட்டர், நம்ம லைஃப்ல எவ்வளவோ விஷயம் வந்து நல்லதா நடக்குது அப்படின்றது ஒவ்வொரு பெர்சனுக்கும் வந்து புரியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படம் வந்து சரி விடுங்க. நான் அத பத்தி பேசிட்டே இருந்தேன்னா பேசிட்டே போவேன். ஸோ இதுதான் நான் வந்து சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் உங்களோட கருத்து என்னன்றதையும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து நான் இதுல எதனா மாத்தி பேசியிருந்தாலோ, தப்பா பேசியிருந்தாலோ, அதையும் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா மாத்திக்கவும் செய்றேன். அண்ட் இது வந்து ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனா இருக்கணுன்ட்டு நான் நம்புறேன். அண்ட் நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? உங்களோட ரிவ்யூ அண்ட் தாட்ஸ் வந்து நீங்க கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் yeah guys, that's it for this video. Hope you all like it. See you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye. പ്രതിസന്ധികളിൽ ഒരുമിച്ച് നിൽക്കുവാനായിട്ടുള്ള വലിയൊരു കരുത്ത് ഈ സിനിമയിൽ കൂടെ ഓരോ ചെറിയ അംഗത്തിന് പോലും സാധിച്ചു എന്നുള്ളതാണ് ഏറ്റവും വലിയ പ്രത്യേകതയായി തോന്നിയിട്ടുള്ളത്.